ஆ இப்போ நம்ம இன்னொரு டாபிக் வந்து தமிழ் டாபிக் இலக்கண டாபிக் பார்ப்போம். வினைச்சொல். வினைச்சொல்னா என்னன்னா ஒரு செயலை குறிக்கிற சொல் தான் வினைச்சொல். இப்போ ஓடுறது அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுதான் வந்து செயல். அதை குறிக்கிற சொல் தான் வினைச்சொல். ஓடினான். ஓடினான்னா என்னன்னா அது வினை முற்று, அதாவது ஓடிட்டான் அப்படி இதை சொன்னதுலே வந்து ரவி ஓடினான் அப்படின்னா சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு, முற்று அடைஞ்சிருச்சு. அதனால அதுக்கு பேர் வினை முற்று. ரவி ஓடி வந்தான் அப்படின்னா ஓடி அப்படின்னா உங்களுக்கு பாதியிலே ஓடி என்னாச்சு அப்படின்னு ஒரு பாதியிலே நிக்கிறது. அதனால அதுக்கு பேர் வந்து எச்சம். எச்சம்னா என்ன சொல்லுவோம்? எப்பொழுதும் மீதி இருக்கிறது, பாதியிலே நிக்கிறது, அதுக்கு பேர் தான் எச்சம். அதனால ஓடி அப்படின்னு நம்ம பாதியிலே அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறதுனால அது வினை எச்சம். அதனால வினை சொல்ல 2 வகை இருக்கு, வினை முற்று அப்புறம் வினை எச்சம். இப்போ நான் சில எக்ஸாம்பிள்ஸ் தரேன், அது வந்து நீங்க வினை முற்றா வினை எச்சமான்னு சொல்லுங்க. மேய்ந்தன, மாடுகள் மேய்ந்தன அப்படின்னா சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு, அதனால வினை முற்று, மேய்ஞ்சு முடிச்சிருச்சு. பாடிய ரவி, பாடிய அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி இருக்கு பாருங்க, அப்ப வந்து எச்சம், வினை எச்சம். நெக்ஸ்ட் மாணவர்கள் வந்தனர், வந்தனர் முடிஞ்சிருச்சு, முற்று, வினை முற்று. நிகழ்ச்சி நடந்தது, இதுவும் வினை முற்று. கிளி கொஞ்சியது, வினை முற்று. தேவி பாடினாள், வினை முற்று. கண்ணாடி உடைந்தது, வினை முற்று. காகம் பறந்தது, வினை முற்று. நடனம் கற்ற செல்வி, கற்ற அப்படின்னு பெண்டிங் இருக்கு, அதனால இது வினை எச்சம். ஓகேவா? தேங்க்யூ.